இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்போ ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீ இவ்ளோ வருத்தப்பட்டு நான் உன்னை பார்த்தது இல்லப்பா. உங்களுக்கு தெரியாது சித்தி, எனக்கு அந்த வாட்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஐ நோ அப்போ. ஆனா இன்னைக்கு பண்டிகை அதுவுமா நீ இப்படி வருத்தப்படுறது நல்லா இருக்கா சொல்லு? ஐ டோன்ட் நோ சித்தி, ஐ ஜஸ்ட் வாண்ட் மை வாட்ச், அவ்வளோதான். ப்ளீஸ். அப்போ உனக்குள்ள இவ்ளோ வேதனை இருக்காப்பா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உயிரா நேசிச்சவ என்னை விட்டு போனாலும் நான் உயிரோட போயிருக்கிறதுக்கு காரணமே அந்த வாட்ச் தான் சித்தி. அவளோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அந்த வாட்ச் மட்டும்தான். இப்ப அந்த வாட்ச் கூட என்னை விட்டு போயிடுச்சு. ஐ காண்ட், ஐ ரியலி காண்ட். அப்போ நீ காதலிச்ச பொண்ண நீ இன்னும் மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல இவ்ளோ வேதனை இருக்கும்னு நான் நினைக்கல. டேய் அப்போ என்ன பாரு. அழாத அப்போ. இங்க பாரு, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்னால தாங்க முடியாதுடா. ப்ளீஸ், வாட்ச் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் தேடி கொடுக்கறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ப்ளீஸ் அப்போ, நீ அழாத. இந்த வீட்ல இப்ப வரைக்கும் எந்த பொருளும் தொலைஞ்சு போனதில்லை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும்பா, நான் தேடி கொடுக்கறேன். இங்க பாரு, உன்னோட ரூம்லயே உன்னோட பொருள் தொலைஞ்சு போகுதுன்னா எப்படி? அது அவ்வளோ ஈஸியா நான் விட்டுருவேனா? சான்ஸே இல்ல. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நான் உனக்கு தேடி கொடுக்கறேன்ப்பா. அப்போ இங்க பாரு, இங்கதான் இருக்கு, நான் சொன்னேன்ல. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ சோ மச். சாரி. ஏய், பரவாயில்ல, வாடா. அசோக், இப்ப அவங்கிட்ட நீ எதையும் சொல்லாத. he is already upset. ஓகே. ஏய், எங்க போற? இங்க வா. கொஞ்சம் இவனை வெளியில கூட்டிட்டு போ, அப்பதான் இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். ஒண்ணு பண்ணுங்க, நான் விநாயகர் சிலைய ஆர்டர் பண்ணிருக்கேன், நீங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க. செக் பண்ணி வாங்கிட்டு வரணும். அங்கிள். ஏய், போங்க போங்க, எத்தனை பேத்துக்கு தான் கொடுக்கறது? வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய். அங்கிள், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய். அங்கிள், காசு போடுங்க. சூப்பர் பசங்களா. குழந்தைங்கன்னா இப்படிதாம்மா இருக்கணும், பக்தி இருக்கணும் பசங்களா. கலெக்ஷனுக்காக வந்திருக்கிற பசங்களை வெறுங்கையோட அனுப்ப என்னால முடியாது. பண்டிகைய பிரம்மாண்டமா கொண்டாடுங்க. பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. பிள்ளையாருக்கு
கோபம் வந்து அவரை தும்பிக்கையாலேயே அடிப்பாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இதாவது கொடுத்தாருல. அவர் கொடுத்ததை விட ரொம்ப அதிகமாவே பேசிட்டாரு. இத வச்சு பிள்ளையார வாங்க முடியுமா? ஒண்ணு கூட வாங்க முடியாது. சின்ன பசங்கன்னு சொல்லி யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு திடீர்னு பெரியவங்களாயிட முடியுமா? ஏதாவது பேசுறா? என்னடா பேச சொல்ற? டே ஹீரோ, எல்லா விஷயத்துலயும் நீ ஸ்ட்ராங்கா இருப்ப, இந்த விஷயத்துல ஏன்டா வீக் ஆயிட்ட? உனக்கு சொன்னா புரியாதுடா, விடு. புரியுற மாதிரி சொல்லு. உன்னை புரிஞ்சுக்கவே முடியாதவங்களாம் உன் வாழ்க்கையில வந்து டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ இன்னும் அவங்களே நினைச்சு வருத்தப்படுற. இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்டா, உன் ஃப்ரெண்டு. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறது நான் மட்டும்தான். சொல்லு. தயவு செஞ்சு இப்படி என்ன பார்க்காதடா. என் ஃப்ரெண்டு சோகமா இருக்குதுலாம் என்னால பார்க்க முடியாது. நான்லாம் ஒன்றும் சோகமா இல்லை. சோகமா இல்லையா? அப்போ வீட்லயே அப்படி நடந்துக்கிட்ட? நடந்த விஷயத்த மறந்துட்டு நிம்மதியா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த வாட்ச்ல இருக்கிற 2 முள்ளும் உன் மனசு கிழிச்சு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியலடா. அசோக், முதல்ல அதை தூக்கி போடுறா. ஏய், என்னடா பண்ற நீ? இப்ப நான் அதை பத்தி பேசக்கூடாதா? இதை தவிர்த்து வேற எதை பத்தி வேணா பேசு. எல்லாம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே நடிக்கிறதுக்குலாம் எனக்கு வராதுடா. டேய், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. அதெல்லாம் உனக்கு சில்லியா தான் தெரியும். ஒரு தேவதாஸ்க்கு ஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தெரியல. நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறுவ. உன் லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடக்கும்னு காத்திருந்த உனக்கு நீயே ஒரு நல்ல கிஃப்டா கொடுத்துடா. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லப்பா, நீ என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்கவா போற? என்ன சொல்றது? ஏண்டா, உன்னை விட்டுட்டு போன அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. உன்னை மறந்தே போயிருப்பா. நீ தானே இப்படி இருக்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. ஒரு தப்பான ஆளை நீ லவ் பண்ணிட்ட. ஆனா உன் லவ் தப்பு இல்லடா. உன் மனசுல இன்னொரு லவ்வுக்கு இடம் இருக்கு. ரைட்டோ ராங்கோலாம் எனக்கு தெரியாதுடா. காதல் ஒரு தடவை தான் வரும். அம்மா அப்பாவை எப்படி மாத்த முடியாதோ அப்படிதான் ஒரு தடவை காதல் வந்துட்டா திரும்பி வர சான்ஸே இல்ல. நான் தான் சொன்னல, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. உன்னை விட அந்த சீதா எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு லஞ்ச் பாக்ஸே அவ எவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறான்னு நீ பார்த்தல. எதுக்குன்னா அதுல எமோஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த வாட்ச். ஐ ஹாவ் மை ஓன் எமோஷன்ஸ் ஆன் திஸ். சோ சீதாக்கு மட்டும் தான் புரியும், எனக்கு புரியாது, அதானே? சரி. இந்த ரிப்பன் வச்சு குங்குமம் வச்சதால யாருக்கும் என்ன அடையாளமும் தெரியல. அதனால அவங்க காசு கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு ஐடியாவை நீ தான் கொடுத்த. என்ன இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. காலனில இருக்கிறவங்க எல்லாரும் கஞ்சம் பிடிச்சவங்க. 1 ரூபாய் கூட கொடுக்கறது இல்ல. எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். நான் போய் அவங்க கிட்டே கேக்குறேன். யாரு? அவரு என்னோட ஃப்ரெண்ட்.